அதிமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தங்களது தொண்டர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் ஆசை இருப்பதாக தெரிவித்துள்ளார். கட்சி 3ஆக போய்விட்டது, 4ஆக போய்விட்டது, உங்களிடம் யார் கூட்டணி வருவது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். நீங்கள் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 3வது கட்சியாக 3வது கூட்டணியாகத்தான் அதிமுக வரும் என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம் தோளில் ஏறி நம் காதை கடிப்பதைப் போல அதிமுக கழகத்தின் தோழமையில் இருந்து ஆட்சியை எம்பிக்களை பிடித்து அதன் மூலம் அவர்கள் சிறந்த ஆட்சியை நிர்வகிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். எடப்பாடியார் அவர்களும் நாங்களும் சொன்னோம், அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் தரப்பில் இருந்தவர்கள் அடுத்த முதலமைச்சர் அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்க என்ன இழிச்ச வயனா? என்னையா குட்ட குட்ட குடிபவன் முட்டாள், குனிய குனிய குட்டுபவன் முட்டாள். அதை உணர்த்துவதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை போல வேகமாக எழுந்து பிஜேபியில் மேல் கூட்டணி இல்லை என்று சொன்ன ஆண்மை உள்ள ஒரு அரசியல்வாதி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். எங்க கட்சியில கூட பல பேர் நினைச்சிருக்கலாம், நம்ம பிஜேபி கூட இருந்தா 20 எம்பி வந்திருக்கலாம், 25 எம்பி வந்திருக்கலாம். என்ன பண்றது, நாக்கவலிக்கிறதா? 26 தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி வந்தாக வேண்டும் என்ற ஒரு உன்னதமான உத்தரவை அங்கே கூட்டணி இல்லை என்று டெல்லியிலே அறிவித்த வீர திருமகன் எடப்பாடி அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.